ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் ஜெய் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் இறால் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன். இந்த இறாலை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ ஆயில் சூடு வந்ததும் பெரிய சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு ப்ரௌன் நிறத்துக்கு வரணும் இந்த வெங்காயம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ப்ரௌன் நிறமான இந்த வெங்காயத்தை எடுத்துட்டேன். இப்போது இதை இறால் கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். வெங்காயம் நல்லா மசிகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு வதங்கினதும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்த பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இறாலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இறால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், இறால் நல்லா வெந்துருச்சு. நல்ல ருசியான கமகமான இறால் கிரேவி ரெடி. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.